அனைவருக்கும் அன்பான வணக்கம். பஞ்ச சபையில 4வது சபையாக தாமிர சபையை பற்றி, தாமிர அம்பலம் நெல்லையப்பர் ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சபை எப்படி வந்தது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. சிவபெருமானுடைய பல அற்புத திருத்தலங்கள்ல ஒன்றுதான் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஆலயம். நெல்லையப்பர் காந்திமதி அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பகுதியில இந்த தெய்வத்துக்கு மேல எவ்வளவு பிரியம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் பெயரு நெல்லையப்பன் அப்படிங்கிற பெயரும், காந்திமதி அப்படிங்கிற பெயரும் வைத்து 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 தங்களுடைய நன்றியை இந்த தெய்வத்திற்கு காட்டக்கூடிய அளவிற்கு இந்த கடவுள் மேல அப்படி ஒரு தனி ஈடுபாடு உடைய அழகான தெய்வங்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நெல்லையப்பர் இங்கு தோன்றியதற்கு ஒரு வரலாறு உண்டு. மிக அழகான வரலாறு. சுயம்பு மூர்த்தியாக இறைவன் மூங்கில் காட்டில் எழுந்தருளி அருள் புரிந்த ஒரு அழகான திருத்தலம் தான் இந்த திருத்தலம். ஒரு காலத்துல இது மூங்கில் காடாக அமைந்திருந்தது. அப்படி அமைந்திருந்த போது அவ்வழியாக மன்னனுக்கு பால் எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பால் வியாபாரி தினந்தோறும் அவர் வருகின்ற அந்த பாதையில திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல கால் இடறி கீழே விழுந்துடுறார். அவர் கையில இருந்த பால்லாம் கொஞ்சம் கொட்டிருச்சு. மறுபடியும் மிச்சம் இருக்கிற பாலை கொண்டு போய் அரண்மனையில் கொடுத்துட்டு வந்துடுறார். அடுத்த நாள் அதே வழியா வர்றார். அதே மாதிரி அந்த இடத்துலயே கால் இடறி கீழே விழுந்துடுறார். பால் கொட்டிடுது. இதே மாதிரி தொடர்ந்து சில நாட்கள் நடக்குது. அரண்மனையில் பால் குறையுது. ஏன் குறையுதுன்னு கேட்டால் ராஜா ஏன் என்ன காரணம் விசாரணை பண்ணுவார் இல்லையா? இல்லை மன்னா, தினம் இப்படி ஒரு காரணத்தை சொல்றாரு அப்படிங்கிற. அவர்கிட்ட இன்னைக்கு கூப்பிட்டு வாங்க, நான் பேசுறேன் அப்படின்னு அந்த பால் வியாபாரிகிட்ட மன்னர் பேசுறாரு. என்னப்பா தினம் ஏதோ பால் கொட்டிடுதாமே உனக்கு அப்படின்னு. ஆமாம் மன்னா, நான் பொய் சொல்லலை, உங்ககிட்டே நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, பூதம் இருக்கா, என்ன இருக்கான்னு தெரியல. தினம் அங்கே பால் கொட்டிடுது. நான் வேற வரத்துக்கு வேறு மாற்று வழி தெரியாம அதே வழியில தினம் வந்துகிட்டு இருக்கிறேன் ராஜா அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ராஜாவும் என்ன பண்ணாரு, சரி நான் வரேன் அப்படின்னு அந்த இடத்த என்ன காட்டு அப்படின்னு தன்னுடைய படைகளோடு போய் அவர் காட்டுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடி மூங்கில் எல்லாத்தையும் நீக்கி விட்டு அவர் அங்கே பார்க்குறாரு. இந்த இடத்த குத்தி பாருங்க, இப்படி பார்த்தா ஒன்றும் தெரியல, தோண்டி பாருங்க அப்படின்னு கடப்பாறையால் குத்தும்போது அந்த இடத்தில் ரத்தம் பீரிட்டு வர சுயம்புவாக வெளிப்பட்ட மூர்த்தி தான் நெல்லையப்பர். சுயம்புவா அந்த பெருமான ஆலயம் அமைத்து வழிபாடு பண்றாங்க. இப்படி இறைவன் ஆரண்யத்தில் இருந்து வெளிப்பட்ட கடவுளாகத்தான் இங்கு காட்சி கொடுத்தார். ஆனால் இந்த இறைவனுக்கு நெல்லையப்பர் அப்படின்னு பேர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு சிவபக்தர் அன்றாடம் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அடியார்களுக்கு அமுது தரக்கூடிய ஒருத்தர். ரொம்ப தீவிரமான பக்தர் இந்த இறைவன் மேல. ஆனா அவருக்கு இறைவன் பல சோதனைகளை அடுத்தடுத்து தருகிறார். கடுமையான பஞ்சம், வறுமை, யாருக்கும் இந்த உணவு சேகரிப்பது, நெல் கிடைப்பது அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமாக போய்விட்டது. ஒரு காலத்துல நெல் சாப்பாடு அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருந்த ஒண்ணுதான். அப்படி இருந்தபோது இவர் என்ன நினைச்சார் தெரியுமா? தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நெல்லையாவது நான் மிச்சம் செய்து வைத்த அன்றாடம் இந்த சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இருக்கிற கொஞ்சம் நெல், யாச்சகம் வாங்கி கொண்டு வருகிற நெல், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சு அந்த நெல்லை பக்குவப்படுத்தி அதை உணவாக்கி அதை இறைவனுக்கு அன்றாடம் நைவேத்தியம் செய்வார். நம்ம பட்னி இருக்கிறோம், நாம சாப்பிட்றோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சாமிக்கு கொடுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்க அவருடைய பக்தி. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்சம் ஒரு நாள் என்ன பண்றார், இந்த நெல்லெல்லாம் ஈரமா இருக்குதே, இதை என்ன பண்றது, கொஞ்சம் காய வைக்கலாமே அப்படின்னு என்ன பண்றார், காய வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டார். போய் குளிச்சிட்டு இருக்கிறார். மழை கொட்டுது. அவர் பார்த்தார், போச்சு, இருக்கிற கொஞ்ச நெல்லும் இந்த மழையில நனைஞ்சு அப்படியே போயிருக்கும், தண்ணீரோட போயிருக்கும். நான் இனி சுவாமி நைவேத்தியத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு வேக 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 வேகமா அங்கிருந்து ஓடி பார்க்குறாரு. என்ன ஆச்சரியம், அவர் நெல் காய வச்சிருந்த இடத்துல மட்டும் மழையே பெய்யலைங்க. அப்படியே இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது, வானம் சுத்தி மழை பெய்யுது. ஏன்? இறைவன் அந்த நெல்லுக்கு வேலி கட்டி அந்த நெல்லை காப்பாத்தி கொடுத்தாராம் தன்னுடைய பக்தனுக்கு. இறைவன் நெல்லை வேலி கட்டி காப்பாத்திய காரணத்தினால இறைவனுக்கு நெல் வேலி நாதர் அப்படின்னு பேர். அதான் பின்னாடி மருவி நெல்லையப்பர் அப்படின்னு ஆகிவிட்டது. திருநெல்லை காத்த பெருமான். அந்த நெல் யாருக்கு பயன்படுகிறது? சிவபெருமானுக்கு பயன்படுகிறது. தன் பக்தன் கவலைப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இறைவன் ஓடி அவருக்கு அருள் செய்த
அற்புதமான ஒரு திருத்தலம் திருநெல்வேலி. இந்த திருத்தலத்துல அம்பாளுக்கு காந்திமதி அம்மன் அப்படின்னு பேரு. ரொம்ப அழகான அம்பிகை. அற்புதமான நலன்களை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அழகான நாயகியாக எழுந்தருளி அருள் புரிகின்றார். இப்படி நெல்லையப்பரும் காந்திமதியும் அருள் புரியக்கூடிய இந்த திருக்கோவில்ல தான் தாமிர சபை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான சபை. பஞ்ச சபையில 4வது சபையாக இந்த சபையை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இங்கே சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்திற்கு திருத்தாண்டவ நடனம் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடனத்தை பத்தி, ஒவ்வொரு தாண்டவத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில திருத்தாண்டவ நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கூத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இறைவன் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த தாமிர அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிர சபையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அதற்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சந்தன சபாபதி அப்படிங்கிற நாமத்தோடு நமக்கு காட்சி தரக்கூடிய இறைவனே இங்கு தாமிர அம்பலத்தினுடைய நாதராக நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் ஆடுகின்ற ஒவ்வொரு கூத்தும் இந்த உலக ஒவ்வொரு உயிர்களோடும் தன்னை இணைத்து கொண்டு அவைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நடனம். இறைவனுடைய தாண்டவங்கள் பல உண்டு. நாம இந்த 5 மட்டும் சபைகளினுடைய வரிசையில் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சபைகளை மட்டும் நாம பார்க்கிறோம். இன்னும் பல இடங்கள்ல பல தாண்டவங்கள் உண்டு. இறைவன் 108 வடிவங்கள்ல நமக்கு அந்த நடனத்தினுடைய அமைப்புகளை வெளிப்படுத்திய இடங்களும் நமக்கு உண்டு. இப்படி நிறைய இருக்கிற போது திருநெல்வேலியில தாமிர சபையில இறைவன் எழுந்தருளி இந்த தாண்டவ கோலத்துல நமக்கு காட்சி தருகிறார். இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷம். அநேகமா திருநெல்வேலி நெல்லையப்பரை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாமா, நாங்கள் வேற ஊரை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் இந்த பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பஞ்ச சபையில் 4வது சபையாக விளங்கக்கூடிய தாமிர சபையை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.